வெல்கம் டு டிஎன்பிஆர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் விஜய். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜிஹெச்சோட ஜெட் ஆஸ்ட்ரா பஸ் மோடை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத அவரே சொல்லுவார். அவர் வர சண்டே ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ அவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அஃபிஷியலாக நான் சொல்லக்கூடாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மோடு எப்படி இருக்குது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சச் அ ஒண்டர்ஃபுல் மோட். அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ ஆசமாக இருக்குது. எல்இடி எல்லாமே. நீங்கள் மோடு இன்ஸ்டால் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அசோக் லேலண்ட் டீலர் காட்டும். உள்ளே வந்தீங்கன்னா நிறைய கேபின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா Z1 இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்பர் 7 சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கின்னுக்காக தான் மரண வெயிட்டிங். ஆக்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். கியர் பாக்ஸ் ஒன்று, இன்ஜின் ஒன்று தான் இருக்கும். ஸ்கின் பேக் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காரு. எல்லாமே ஆசமாக இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச இந்த ஆர்எஸ் மணி இந்த ஸ்கின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய ஸ்கின்ஸ் இருக்குது. லாட் ஆஃப் ஸ்கின்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆசமாக இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இதிலேருந்து போயிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு. இந்த கீழே இருக்க அந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அந்த இது டயர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு தான். பட் ரிம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கொடுத்துருக்குறாரு. அதில் எனக்கு ஃபஸ்ட் ஒன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபஸ்ட் ஒன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைடு சேம் அதே தான். பட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. எனக்கு எல்லா இடத்துலையும் வீல் கேப் இருக்கிறனால பிடிக்கல. ஸோ எனக்கு பிடிச்ச ஒன்று வச்சுக்கிறேன். இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆடான்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த எல்இடி லைட் வந்து என்ன கலரில் வேணும்னு இருக்குது. நான் வந்து RGB ஃபுல் கலரில் வச்சுக்கிறேன், மல்டி கலரில். இது பார்த்திங்கன்னா வோக்கல் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி பின்னாடி ஆட் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்க பிக்சல் போர்டு, ரூட் போர்டு மாதிரி அந்த லைட் எரியிற மாதிரி காட்டுறது அந்த போர்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர், எந்த ஸ்டிக்கர் வேணால் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிக்சல் லைட்டு. இது பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் RGB லைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆசமாக இருக்குது. நான் டிஃபால்ட்டாக ஒன்று வச்சுக்கிறேன். இது வந்து ஹாரன் ஸ்லாட்டு. நீங்கள் எந்த ஹாரன் ஸ்லாட் போட்டாலும் ஹாரன் பேக் யூஸ் பண்ணாலும் யூஸ் ஆகும். இதில் இது ஃப்ளாக் லேம்ப்பு ஆசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக IBSோட இருக்கட்டும், லினக்ஸோட இருக்கட்டும், எந்த ஆடான் பேக் போட்டிங்கனாலும் இதில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க மோடு. நீங்கள் என்ன லைட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நான் சும்மா இதை ஆட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதில் வந்து IBSோட அந்த லேம்ப் இது ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். லைட் இந்த மாதிரி என்ன ஆங்கர் வேணும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் LED லேம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். சூப்பராக வெயிட் அப்படியே ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லிப்பு 2 டைப் ஆஃப் லிப்பு இருக்குது. எடுத்துகிட்டு ரிமூவ் ஆகிறது, ஆட் ஆகிறது, இந்த மாதிரி இருக்குது. இது ஆசமாக இருக்குது. இது வந்து மிரர். சைடில் பார்த்தீங்கன்னா டிஜே லைட்ஸு, லேசர் லைட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ரொம்ப மரண மாதம் இருக்குது. இது போக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆடான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா, இது RGB லைட்டு பின்னாடி. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க Z1ஓட பேக் வச்சுக்கலாம். அந்த இது நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சுக்கிறேன். ஆடான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் BS6 லெதர் ஃபினிஷரோட வச்சுக்கலாம், டிஃபால்ட் வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட் வச்சுக்கிறேன். இதில் ஆடான்ஸ் காட்டு. இது வந்து பிஜிஹெச்சோட லோகோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளியே காமிச்ச ஆடான்ஸ் தான். உள்ள ஆடான்ஸ் காட்டுற ஒரு நிமிஷம். எக்ஸல் போடுது. இது வந்து ஹேங்கிங் ஐட்டம். இது வந்து நீங்கள் இண்டியன் ஆடான் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை டிஃபால்ட் ஹேங்கிங் ஐட்டம்ஸ் நீங்கள் மோடு வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய இருக்குது. டாஸ்க்போர்டு ஆடான் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் டாய்ஸு, நீங்கள் ஏதாச்சும் ஆடான் பேக்ஸ் போட்டாலும் இதுதான் சேம் அதே மாதிரி தான் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டெம்பரரி சின்ன சில டாய்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ரியல்டிக்காக இருக்கிறக்காக ஒரு கிளாஸ் அந்த இடத்துல. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மொபைல், இல்லை ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி செக்லிஸ்ட் அந்த மாதிரி. நான் அதில் மொபைல் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணலாம். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு டாய் வச்சுக்கிறேன்.
ஒரு ஆஸ்ட்ரோனட் டாய். வேறு ஆஸ்ட்ரோனட். பொம்பளை சோக்கு. ஆஸ்ட்ரோனட் டாய். இந்த டாய் வச்சுக்கிறேன். இது நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன ஆட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரோலக்ஸ் பாய் இருப்பார். ஆசமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் பார்க் அந்த இது கொடுத்துருக்காங்க. நியான் லைட்டு, சாமி ஃபோட்டோ 3 சாமி வச்சுருக்காங்க. டீட்டெயிலான மோடு தான். பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மோடு வர சண்டே ரிலீஸ் ஆகுது. ப்ரீ புக்கிங் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ப்ரீ புக்கிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 999 மட்டும்தான். ப்ரீ புக்கிங் க்ளோஸ் ஆன பின்னாடி மோட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1300. ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.